நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரகு இருக்காருல, அவர் வந்து ஒரு பக்கம் வேறன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு. எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பாவை எப்படியான கடத்திடணும், வெண்பாவை யாரு மூலமா கடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேணுகா என்கிற சுடரி மூலம் தாங்க கடத்த போறாங்க. சுடரி அப்படி என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுடரியோட எண்ணம் ஃபுல்லாவே எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை மொத்தத்தையும் அடிச்சுன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஆனா சுடரி பண்றது எல்லாமே கொஞ்சம் ஓவரா தாங்க இருக்கு. என்னங்க பண்றது, தவறு செய்யறவங்கள தான் எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு நாடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பாபு இருக்காருல, அந்த ரகு எங்கெங்க போறான், என்னென்ன பண்றான், ஏன்னா அவரோட தங்கச்சி வாழ்க்கை அவருக்கு ரொம்ப முக்கியம். தான் தங்கச்சிக்காக எந்த எல்லைக்கும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த ரகுவை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு தான் தங்கச்சி நல்லபடியா வாழ அந்த சுடரியை ஒரு பக்கம் ஜெயில தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சியா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ரகு இருக்காருல, அவர் வந்து ஸ்கூட்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஒரு ஓரமா நிறுத்திட்டு நம்ம மல்லிக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நீ தேவையில்லாத என்ன பின்தொடர்றதோ, எனக்கு எதனா ஆபத்து விளைவிக்கிற மாதிரி நீ பண்ணேன்னா அடுத்த செகண்டு உன்னோட குழந்தை, அதாவது வெண்பா, அவளை வந்து நான் கடத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ வெண்பாவை திரும்ப பார்க்கவே முடியாது, வாழ்க்கையில வெண்பான்ற ஒரு வார்த்தையை நீ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, இப்படி மட்டும் பண்றாதீங்க தயவு செஞ்சு, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. உடனே பார்க்கணுமே ரகு இருந்து, அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. என்னடா இது கொடுமையா போச்சு, கொடுமைன்னு கோவிலுக்கு போனோம், இந்த கோவிலே தலைவிரிச்சு அடுதிட சாமி அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் சோதனையிலையும் வேதனையிலையும் போயின்னு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரகு இருக்காருல, அவரு வந்து ஸ்கூட்டி திரும்ப ஸ்டார்ட் பண்றாரு. அந்த சமயத்துல பாபு சும்மா வேக வேகமா ஓடி வராரு. ஓடி வந்து அப்படியே சும்மா ஸ்கூட்டி சாவி ஆஃப் பண்ணிட்டு பாபு கழுத்து மேல 4 வச்சு ரகு ஓடிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ரகு கழுத்து மேல பாபு 4 வச்சு அங்கேயே பிடிச்சிடுறாப்புல. உடனே அந்த பக்கம் வந்து ரேணுகா பாத்துறா, அதாவது ரேணுகாவா நடிச்சுன்னு இருக்கிற சுடரி. அவ பார்த்த உடனே என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செம்ம கொழுப்பாயிருது ஒரு பக்கம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, கடவுளே என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரகு இருக்காருல, அவரு வந்து இப்போ கிளம்பலான்னு பாக்குறாரு. சுடரி ஓடி வந்து கரெக்டா பாபு தலையில பட்டான்னு ஒரு அடி கட்டையை எடுத்துன்னு உடனே பாபு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. ஐயோ பாபு, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களை யார் இந்த நிலைமையில தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாபு இந்த நிலைமைக்கு தள்ளுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். இந்த ஒரே ஒருத்தர் அதை கேடு கெட்ட சுடரி தாங்க. சுடரி இந்த மாதிரி பண்ணது ரொம்பவே ஒரு பக்கம் கேவலமா தான் இருக்கு. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போனா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு சூழல்ல தள்ளப்பட்டு இருக்காங்க. அதனால நம்ம எதுவுமே பேச முடியாது. நாம எது பேசினாலும் கேட்க வேண்டிய இடத்துல அவங்களும் இல்லை, அதை சொல்ல வேண்டிய இடத்துல நாமளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட போறது ஒரு சிறந்த வழியா இருக்கும். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதுல. புதுசா தினசா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு இந்த ரகு. அது மட்டும் இல்லாம இப்ப பாபு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான ஒரு நிலைமையில இருக்காரு. சுயநினைவை இழந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுயநினைவை இழக்கலைங்க. அவரு நல்லா தான் இருக்காரு, தெளிவாகவும் இருக்காரு. இதுக்கு முழுக்க காரணமான அந்த சுடரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி செம்ம வேகமா வீட்டுக்கு போயிட்டு சுடரியை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த சமயத்துல விஜய் அங்க வந்துடுறாரு, கதிரேசனும் வந்துடுறாங்க, நிஷாவும் வந்துடுறாங்க. 3 பேரும் வந்து கும்பலா ஒரு பக்கம் நம்ம மல்லியை பிடிச்சி ஒரு பக்கம் அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா அந்த தப்பை எல்லாமே ஒரு பக்கம் சுட்டி காட்ட நம்ம மல்லியை கெட்டவங்க தானே சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ணிட்டு நல்லவ மாதிரியே ஒரு பக்கம் நாடகம் நடிச்சுன்னு இருக்காங்க அந்த சுடரி. இதை எதுவுமே புரிஞ்சுக்காம, இல்ல இவன் நல்லவ, இவன் ரேணுகா இந்த வீட்டோட தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடின்னு இருக்காங்க. நீங்க பண்றது எல்லாமே ஒரு நாளைக்கு உங்களுக்கே பின்விளைவா வரும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே ஒரு பக்கம் புரிதல் வரும். என்னதான் பாம்புக்கு நம்ம பால் ஊற்றி வளர்த்தாலும் அந்த பாம்பு ஒரு நேரத்துல நம்மள கொத்த தான் செய்யும்னு சொல்லுவாங்களா, அது போலதான் இந்த இடத்துலயே நம்ம சுடரிக்கு நல்ல சாப்பாடு அது இதுன்னு போட்டு வகையா தான் பொண்ணுன்னு நினைச்சு வளர்த்துன்னு இருக்காரு. ஆனா தான் பொண்ணு இல்லை, இவ யாரோ ஒருத்தி. இவ தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டவே 2ஆ பிரிச்சு இந்த குடும்பத்தவே சீரழிக்க போறா அப்படின்ற விஷயம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பொறுமையா தான் உங்களுக்கு தெரிய போகுது. அது மட்டும் நல்லாவே நமக்கு புரிய வருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து ஒரு பக்கம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம
ரேணுகா இருக்கார்ல, அவர் வந்து ரகு கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன், இந்த மாதிரி கபோர்டில் அவளுக்கு மயக்க மருந்து கலந்த பாலை நான் கொடுத்துட்டேன், அவன் மயக்கம் மாறிட்டா, இப்போ நீ வந்து பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டு ரகுவை தூண்டி விட்டதும், ரகு கிட்ட மல்லிகிட்ட இந்த மாதிரி சொல்ல வச்சதும் எல்லாமே நம்ம சுடரி தான். ஆனா இந்த விஷயம் எல்லாமே விஜய்க்கு தெரியுமா, கதிரேசனுக்கு தெரியுமா? இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உடனே இவங்க எங்க வெண்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடல் அதிகமாகுது. அந்த சமயத்துல பயமும் ஒரு பக்கம் அதிகமாகுது. ஐயோ வெண்பாக்கு ஏதோ நடந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல என்னை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க எந்த ஒரு கேஸும் போடக்கூடாது, என்ன தேடுற வேலை இனிமே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் கொடுறாரு நம்ம ரகு. உடனே பார்க்கணுமே, நம்ம மல்லி இருந்துன்னு போனை பிடிங்க அந்த இடத்துல, டேய் உன்னால என்னடா பண்ண முடியும், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க, எல்லாமே ஒரு லிமிட் தான் பார்த்துக்கோ, லிமிட்டுக்கு மேலே போன மவனே ஒன்று அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன மல்லி கோவப்படுறியா, நீ கோவப்பட்டால் அழகாக தான் இருக்க பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ரகு பேசினு இருக்காரு. உடனே நம்ம விஜய் போனை வாங்கி வந்த வச்சுக்க வாயெல்லாம் உடைச்சு போடுவோம்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. என்னதானா உங்களுக்கு பிரச்சனை, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகு ஒரு பக்கம் கேட்குறாரு. உடனே நம்ம கதிரேசன், என் பேத்தி மட்டும் எங்கன்னு சொல்றேன், என் பேத்தி மட்டும் எனக்கு கிடைக்கல, நீ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்திலையும் ஆவேசத்துலையும் இருக்காங்க. இப்போ என்னதானா பண்றது, இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் கண்டிப்பா வரதான் போகுது. கூடிய விரைவில் உண்மை என்ன பொய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிதான் போகுது. இதுக்கப்புறமா தான் அவங்க கரெக்டா நடந்துப்பாங்களா, நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு எப்படி இருக்குன்றத கூடிய சீக்கிரம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வதனம், வருக தருக.